இது அதிகமாக நாம் பயன்படுத்தும் ஒரு வினைச்சொல் être. être இதனுடைய அர்த்தம் இருத்தல். நிகழ்காலத்தில் நான் இருக்கிறேன். je suis என்று கூற வேண்டும். உதாரணமாக நான் என் வீட்டில் இருக்கிறேன். je suis chez moi. chez moi என்னுடைய வீட்டில். je suis நான் இருக்கிறேன். je suis chez moi. suis chez moi. அடுத்து இறந்த காலத்தில் நான் இருந்தேன். உதாரணமாக நான் நேற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். hier j'ai été malade. hier நேற்று j'ai été நான் இருந்தேன் malade உடல்நிலை சரியில்லாமல். hier j'étais malade. அடுத்து எதிர்காலத்தில் நான் இருப்பேன். je serai. உதாரணமாக நாளை நான் உன்னுடைய வீட்டில் 8 மணிக்கு இருப்பேன். demain je serai chez toi à 8 heures. demain je serai chez toi à 8 heures.